நான் என்ன தம்பி? என்னண்ணே ஆளே காணோம். நேற்று வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு. சரி. பார்த்தா ஏதோ பஞ்சாயத்துக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம்பா. பஞ்சாயத்துலாம் போக ஆரம்பிச்சிங்களா? பக்கத்து ஊர்ல ஒரு பஞ்சாயத்துன்னு கூட்டு போனாங்க. சரி, என்ன பண்ற, நம்மளே பெரிய மனுஷன் நினைச்சு வராங்க இல்லையா? ஆமா. சரி, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து போனோம் இல்லையா? ஆமா. அதுக்காக வேண்டி போனேன். அங்க போனா பிரச்சனை வேற மாதிரியான பிரச்சனை அது. ஐயோ, அப்புறம் என்ன அப்படின்னு சரி வந்தாச்சு, அதுக்காக ரிவர்ஸ் அடிக்க முடியும்? அது ஒண்ணு இல்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் முடிச்சிருக்கீங்க. ஆமா, அதனால அதை முடிச்சிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போனேன். அது என்னடான்னா பொண்ணு புள்ள எல்லாம் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். விடிஞ்சா கல்யாணம். பார்த்தா பொண்ணு அப்ஸ்கேண்ட். ஐயோ, என்னத்த பண்ண சொல்றீங்க? அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பயங்கர கோவம். எடுத்தான் கத்திய, டக்கு டக்குன்னு வெட்டிட்டான் ரெண்டு. ஐயோ, ரெண்டு வெட்டிட்டான். அப்புறம் என்ன வருது, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் சரி இந்த பக்கம் இதாயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் பொண்ணு ஓடி போயிடுச்சு. அப்புறம் பண்ண சரி, என்னதான் இருந்தாலும் வெட்டினது தவறு இல்லையா? தப்பு. ஆமா, அதனால வெட்டினதுன்னா 2 பேரும் வெட்டிக்கிறான். தலைக்கு 50,000 சொல்லிட்டு 2 பேருக்கு 1 லட்ச ரூபா அவனுக்கு ஃபைன் போட்டான். சூப்பர்ண்ணா, பிரமாதம்ண்ணா. ஆமா. அப்புறம் பொண்ணுக்கு என்னன்னாச்சு? அப்புறம் பொண்ணு எடுத்து போனவனுக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டான். என்னதுன்னா அநியாயமா இருக்குது தம்பி. அநியாயம் எல்லாம் கிடையாதுப்பா, நீயே யோசிச்சு பாரு. அதாவது அவன் 2 வெட்டினான்ல, வெட்டினது என்னத்த வெட்டினான்? என்ன வாசல்ல கட்டி இந்த வாழை கோலைய. ஐயோ, ஒரு வாழை கோலை வெட்டினதுக்கா 1 லட்ச ரூபா? ஏம்பா, வாழை கோலைன்றது அது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு டிப்பு கொலை தள்ளிடுச்சுன்னா அப்புறம் அது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஓஹோ, அடுத்து வாழ்க்கை இல்லைன்றதுக்காக அதுக்கு. ஆமா, 1 லட்சம் பிரமாணம். ஆமா, அவன் பொண்ணு எடுத்துன்னு போயிட்டான். ஆமா, அவன் இனிமேல் தான் வாழையடி வாழையா வாழவே போறான். ஆமா, வாழ போறான். இதுக்கு மேல தான் புள்ள கொட்ட போறங்க எல்லாம் நடக்கும், விருத்தியாகும் எல்லாமே. ஆமா, அதனால விருத்தி ஆகிறதுனால என்ன பண்ண, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைனை போட்டான். சூப்பர்ண்ணா. எப்படின்னா இதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் அப்படிதான் தானா வரும். ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் எங்க இருந்து வர்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க பாத்தியா? யாரு? ஆமா, யாருக்கு இருக்க? புத்தர் இருக்காரு. அவரு நம்மளுக்கு அருள் புரியறது தான் இந்த விஷயம் எல்லாம். அப்படியா? ஆமா, அப்படியா. ஆனா நாளைக்கு கூட ஒரு பஞ்சாயத்து இருக்குண்ணே நமக்கு. உனக்கா? என்ன பஞ்சாயத்து? இதேதான். என்ன இது மாதிரி பஞ்சாயத்து நிறைய பண்றீங்களா நீங்க? ஆமா, பொம்பளை பஞ்சாயத்து தான். பொம்பளை பஞ்சாயத்தா? என்ன பண்ண போறீங்க? இது மாதிரிதான் ஏதோ ஒண்ணு பண்ணலான்னு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், எது பண்ணாலும் இனிமேல் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு செஞ்சிடறேன். நேத்து போன பஞ்சாயத்து பண்ணதுக்கே பெரிய இதுவாயிடுச்சு. நீ அடுத்தது பண்ண போறதுக்கு இப்ப அட்வான்ஸா பெயில் வாங்குற மாதிரி வாங்கிக்கின்னு இருக்க நீ. ஆமாங்கண்ணா. அவங்களாவது பரவாயில்ல, ஏதாவது இது பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு. ஆனா நீ எதனா பண்ணன்னு வச்சுங்க, கைய கால எடுன்னு சொல்லிட்டு வந்துருவேன் நான். ஐயோ, இது மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா இருக்கிறதுக்கு வழியை பாரு. சரிண்ணா.